அழிவின் விளிம்பில் இருக்கும் 20 வகையான நாட்டு மாடுகளை காப்பாற்ற இஷ்டா நிறுவனத்திலிருந்து தயாரிக்கப்படும் பொருட்களை வாங்கவும். காலையில் பயன்படும் பல்பொடி முதல் இரவில் பயன்படும் கொசுவத்தி சுருள் வரை இஷ்டாவில் உள்ளது. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷம், அதாவது இது குரோதி வருடம் அப்படின்னு பேர். இந்த குரோதி வருடத்துக்கு எப்படி இருக்குது பலாபலன்? பொதுவாகவே நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன எதிர்பார்ப்போம்னா, இந்த நல்ல நாள்லேருந்து என் லைஃப்பில் ஒரு நல்ல மாற்றம் வராதா அப்படின்னு எதிர்பார்ப்போம். இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருமே 27 நட்சத்திரம் 12 ராசிக்குள்ளே பிறந்திருக்கணும். அப்படி இருக்கிறத என் ராசிக்கு எப்படி இருக்குது? இப்போ தினமும் பார்க்குறங்காட்டி இதை தினப்பலனாக நம்ம மாறுது, வாரமாக பார்க்குறங்காட்டி வார பலன்களாக நமக்கு மாறுது, மாதத்தில் பார்க்குறங்காட்டி இது மாத பலன்களாக மாறுது, அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா வருஷத்தில் பார்க்குறங்காட்டி இது வருட பலனாக மாறுது, அதுக்கப்புறம் பார்த்துட்டேன் அப்படின்னா வருடாந்திர பலன்னு சொல்லுவாங்க. இது எப்படி இந்த கணிப்பு இருக்குது ஜோதிட சாஸ்திரத்தில்? அதாவது ராசி கட்டம், இந்த ராசி கட்டத்தில் இந்த வருஷம் உதயமாகுதுன்னு சொல்லுவாங்க. இப்போ ஒவ்வொரு வருடத்துக்கு ஒரு பேர் இருக்குது. 60 வருடத்துக்கு 60 பேர், 60 பாட்டுக்கள் உள்ளது ஒவ்வொரு வருடத்துக்கும். அதே மாதிரி இந்த வருஷம் கரெக்டாக பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் 13/4/2024 முதல் நாள் அன்றைக்கே இரவு 8 மணி 10 நிமிஷத்துக்கு இந்த நாள் உதயமாகுது. உதயமாகும்போது விருச்சிக லக்னம், மிருகசீரிஷ நட்சத்திரம், மிதுன ராசியில் 3ஆம் பாதத்தில் ரொம்ப அழகாக இந்த வருஷம் உதயமாகுது. இப்போ இந்த வருஷம் உதயமாகிறது பார்த்திங்களா? உதயமாகும் போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. லக்னம் விருச்சிக லக்னம்னு சொன்னேன். அடுத்தது 2ஆம் இடம் தனுசில் யாரும் இல்லை, மகரத்தில் யாரும் இல்லை, கும்பத்தில் பார்த்துட்டீங்கன்னா சனி பகவான் இப்போ உட்காந்துட்டுருக்கார், செவ்வாய் உட்காந்துட்டுருக்கு. செவ்வாய் நிற்கிற நட்சத்திரம் பார்த்துட்டேன்னா பூரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் இந்த வருஷம் இருக்குது. சனி பகவான்னு சொன்னேன். சனி பகவான் சதய நட்சத்திரம் கரெக்டாக 2ஆம் பாதத்தில் உட்காந்துட்டுருக்கார். அடுத்த கட்டத்தில், அதாவது மீனத்தில் 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்துல புதன் உட்காந்துட்டுருக்கார். அடுத்தது சுக்கிரன், ராகு. இந்த ராகு பயிற்சி 1.5 வருஷத்துக்கு அங்கே தான் இருப்பார். சனி பகவான் 2.5 வருஷத்துக்கு இருக்கார், உங்களுக்கு தெரியும். 2.5 வருஷத்துக்கு ஒருக்கா மாறுவார். குரு 1 வருஷத்துக்கு ஒருக்கா மாறுவார். இப்போ புதன் என்ன நட்சத்திரத்துக்குலாம் உத்திரட்டாதிங்கிற நட்சத்திரத்தில் 3ஆம் பாதத்தில் உட்காந்துட்டுருக்கார். ராகு பகவானாகப்பட்ட ரேவதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்துலேயும். அடுத்தது சுக்கிரன் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் கரெக்டாக உத்திரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் உட்காந்துட்டுருக்காங்க. அடுத்த கட்டம்னு சொல்லக்கூடிய மேஷராசி 6ஆவது கட்டம், விருச்சிகத்திலேருந்து 6ஆவது கட்டத்தில் சூரியனும் குரு பகவானும். சூரியன் அஸ்வினிங்கிற முதல் பாதத்துலேயும், அடுத்தது பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் குரு பகவான் கரெக்டாக பரணிங்கிற 4ஆம் பாதத்துலேயும் இருந்துட்டுருக்கார். அதுக்கு அடுத்த கட்டம் 7ஆவது கட்டம் யாரும் இல்லை, 8ஆவது கட்டத்தில் சந்திரன். அதாவது இந்த வருஷம் உதயமானது மிருகசீரிஷ நட்சத்திரம் 3ஆம் பாதம் மிதுன ராசியில் உதயமாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா கடகத்தில் யாரும் இல்லை, சிம்மத்தில் யாரும் இல்லை, கன்னி ராசியில் கேது இருக்கார். இந்த கன்னி ராசியில் ஹஸ்த நட்சத்திரத்தில் 4ஆம் பாதத்தில் கேது இருக்குது. இப்போ இந்த கிரகநிலையை வச்சு தான் நம்ம பலாபலன்கள் நிர்ணயிக்கணும் அப்படின்னு பஞ்சாங்கத்தில் ரொம்ப அழகாக கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வருஷத்துக்கு உண்டான ராஜா யார் அப்படின்னு பார்த்தா அங்காரகன், அதாவது செவ்வாய் தான் இந்த வருஷத்துக்கு உண்டான ராஜா. இப்போ அங்காரகன் ராஜாவாக இருக்கங்காட்டி இந்த வருஷத்தில் ஆதாயம் இருக்கா விரயம் இருக்கா, நல்லது நடக்குமா அப்படின்னு பார்த்தா இந்த அங்காரகன்னு சொல்லக்கூடியவர் காரகத்துவத்தை அப்படியே நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் இந்த சின்ன சின்ன விஷயத்தில் கோபம் வருதுன்னு சொல்லுவா, பார்த்துருக்கீங்களா? எப்போ பார்த்தாலும் கோவப்பட்டுட்டே இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோபம் குணங்கள் இப்போது ரொம்ப எதேர்ச்சியாக மாறுது. குழந்தையில கூட கோபம் வந்துடுது. கோவப்படுத்தி பார்க்குறவா இருப்பான். அந்த காலத்தில் கோவப்படக்கூடாதுன்னு சொன்னவா இன்றைக்கி கோவப்படுத்தி, அவள் எங்கள் வீட்டுக்கார் பயங்கர கோபமானவர். அந்த கோபத்தையே பெருமையாக சொல்லக்கூடிய வருஷங்கள் இப்போ ஆயிட்டு இருக்கு. அதில் இந்த வருஷம் ஜாஸ்தி ஆகும். சின்ன பசங்களுக்கு கூட கோபம் அதிகரிக்கும். பெரியவங்களை பார்த்தா எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணுறதுன்னு தெரியாது, டக்குன்னு கோவப்படக்கூடிய மனோபாவம். ஏன்னா அங்காரகன்னு சொல்கிறது அதுதான். ரத்த சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ரத்தம்னா உடம்பில் ரத்த சம்பந்தமான உபாதை, ஸ்டாமினா பவர்னு சொல்லுவாங்கள்ல. இப்போ யாருக்குமே ஸ்டாமினா இல்லை சார், அப்பப்போ முதுகு வலிக்குது, கை கால்லாம் வலிக்குது. இந்த வாட்டி பாருங்கள், ஃபிசியோதெரபிஸ்டெல்லாம் நிறையா படிப்பாக நிறையா பேருக்கு வேலைகள் இருக்கும். இந்த சனி பகவான் கூட செவ்வாய் உட்காந்துட்டு இருக்கிற காலம். இன்னொன்று செவ்வாய் இந்த உலக நாடுகளில்
பார்த்துட்டிங்கன்னா போர் எல்லைகளில் போர் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் பெரிய அளவுக்கு பெருசாக இருக்காது, அப்படியே அதிகரிக்கிற மாதிரி வரும், ஆனால் பெருசாக அளவுக்கு அது வந்து பாதிக்காது. இப்போ சனி பகவான் கூட இருக்கங்காட்டி அரசியல் ரீதியான ரொம்ப அதிரடியான சில ஒரு விஷயங்கள் வந்து நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அரசியலில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய தன்மைகள்லாம் இப்போதைக்கு இருக்குது. நிறைய பேர் இந்த ஸ்ட்ரெஸ்ஸுனால் மனக்குழப்பங்கள், சைக்காட்ரிஸ்ட்டு இவங்களெல்லாம் நிறையா சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள். ஏன்னா லக்னத்திலேருந்து 8ஆம் இடத்துல போய் சந்திர பகவான் உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இப்போ தங்கம் பற்றி பேச போகிறோம். இந்த தங்கம் வந்து இந்த வருஷத்தில் நல்ல அப்படி டக்குன்னு உயர்வு இருக்கும், அதே சமயத்தில் இறக்கம் கொஞ்சம் இருக்கும், திருப்பி உயர்வுகள் அப்படி ஏற்ற இறக்கமாக இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. க்ரீனரி ஐட்டம்னு சொல்லுவாங்க இல்லையா, காய்கறி, இந்த காய்கறியோடைய விளைச்சல் கம்மியாக இருக்கும், அதனுடைய விலைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே சமயத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டு மொட்டை மாடி காய்கறின்னு சொல்லுவாங்க, இது நிறையா பேர் இனிமே வைக்கக்கூடிய வாய்ப்புகள். தோட்டக்கலை, மொட்டை மாடி தோட்டம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தோட்டங்கள்லாம் இந்த வருஷத்தில் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள். அதே மாதிரி இந்த வருஷத்தில் காய்ச்சல் ஜுவரம் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு பஞ்சாங்கத்தில் குறிக்கப்பட்டிருக்கு. நம்மளுக்கு வந்து சனி பகவான் வந்து மந்திரி பதவி, அதாவது செவ்வாய் கூட சேர்ந்து எல்லாருமே இந்த கிரெடிட் கார்டு கடன் சம்பந்தமான விஷயத்தை எல்லாரும் பேசிகிட்டே இருப்பாங்க. இப்போ அதை பற்றி நிறையா பேசக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. இந்த வருஷத்தில் டெக்னாலஜிஸ் அதிகமாக இருக்குது, அது எதிர்பார்த்தாலும் நமக்கு தெரியுது. ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏஜிஐ, இதெல்லாம் நிறையா பார்த்திங்கன்னா அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள். புது கோர்சஸ் எல்லாம் கற்றுக்கிறது, ஆன்லைன் சம்மந்தமான கோர்சஸ் எல்லாம் கற்றுக்கிறது, அதுக்கெல்லாம் வாய்ப்புகள் நிறையா இருக்குது. புதன் சுக்கிரன் கூட சேர்ந்துருக்கங்காட்டி இப்போ எல்லாம் கற்றுண்ட ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வரக்கூடியது. புதுசாக எல்லாம் நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் புதுசாக ஏதாவது கற்றுக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இன்றைக்கி நிறைய ஆர்வமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேலை கூட வேண்டாம், நான் படிக்கிறதுக்கு போகிறேன்னு நிறையா பேர் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள். அரசாங்க உத்தியோகத்தில் ஆட்கள் நிறையா நிறையா பேர்த்த எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த வருஷத்தில் நிறையா இருக்குது. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோர்ஸ், எம்பிஏ, பிபிஏ, இந்த மாதிரி கோர்சஸ், ஹெச்ஆர் மேனேஜ்மெண்ட், ஃபினான்ஷியல் சம்மந்தமாக படித்தவங்களுக்கு நல்ல அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறதுக்கு. மதம் சம்பந்தமான சில சர்ச்சைகள்லாம் அப்பப்போ வந்து போகிறது, கோயில்களில் சில பிரச்சனைகள் யதார்த்தமாக ஏற்படுறது, மலை கோயில்களில் மண் சரிவுகள், இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருந்துருக்கும். அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் மழை, நமக்கு ரொம்ப மிதமான மழை, அதாவது கிரகநிலைகள் 2 ஆராய்ச்சி சொல்லப்பட்டது. ஆடி மாதத்தில் வரக்கூடிய காற்றின் தன்மையை வைத்து பஞ்சாங்கத்தில் அடுத்து வரக்கூடிய அந்த நாட்களை வந்து நீங்கள் வந்து கணிக்கணும் அப்படின்னு பஞ்சாங்கத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் குரோதி வருட பலன்கள் அப்படின்னு சொன்னால் மிதமான மழை அப்படின்னு அதில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு பயந்த சுபாவம் மனசில் இருந்துன்னு இருக்கும். பணம் எல்லாத்துக்கிட்டையும் நிலையாக நிற்கும். பணம் இப்போ பார்த்தீங்கன்னா ஜோப்பில் காசு இருக்கும், ஆனாலும் ஒரு பயம் இருந்துருக்கும். செலவு பண்ணிட்டா என்ன பண்ணுறது, திடீர்னு ஏதாவது பிரச்சனை வந்தால் என்ன பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் நிறையாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் இருக்குது. இதெல்லாம் குரோதி வருடத்தில் சொந்த பந்தத்துக்குள்ளே நம்ப மாட்டா, கணவன் மனைவியை நம்ப மாட்டா, அப்பா அம்மா குழந்தைகள் நம்ப மாட்டா. இந்த மாதிரி இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா யுக பலன்கள்னு சொல்லுவாங்க. யுக பலன்கள்னால் உங்களுக்கு தெரியும், 4 யுகங்கள் இருக்கு இல்லையா, அதில் இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிறது கலியுகம். அப்போ கலியுகத்தில் என்ன பண்ணணும்னா அண்ணன் தம்பியை நம்ப மாட்டா, தம்பி அண்ணனை நம்ப மாட்டான். இந்த மாதிரி நம்பாத காலகட்டங்கள்லாம் இருந்துட்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. இந்த வருஷத்தில் ஆதாயம் விரயம் அப்படிங்கிறதெல்லாம் நிறையா நம்ம பார்க்க முடியாது. சரி, இனி வரக்கூடிய காலகட்டத்தில் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு நடுவில் எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா மீடியா, சினிமா சம்மந்தமான விஷயங்கள்லாம் ரொம்ப ஆர்வமாக நம்ம பார்த்துட்டுருப்போம். சினிமா சம்மந்தமான விஷயங்கள்லாம் புது படங்களுக்கு நல்ல அவார்டு எல்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டானதாக இருக்கும். அதே சமயத்தில் நிறைய இந்த வாகன விபத்துகள் இருக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. பிரபலங்கள் வாகன விபத்துகள்னும் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி வாகன விபத்து, ஏன்னா சுக்கிரன் கூட ராகு சம்மந்தப்பட்டிருக்கங்காட்டி இந்த பிரபலங்கள் வாகன விபத்து, அதே சமயத்தில் பார்த்துட்டல் அப்படின்னு சொன்னால் சின்ன திடீர் இறப்பு, இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னும் நமக்கு தெரியறது. இப்போது இதெல்லாம் தெரிய வர இந்த வருஷத்தில் மேஷத்திலிருந்து மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலாபலன்கள், எதிர்கால பலன்கள். ஒரு மனிதனுக்கு தேவை பணம், குடும்பம், திருமணம், அம்மா அப்பாவுடைய ஆரோக்கியம், தன்னுடைய ஆரோக்கியம், குழந்தைகளுடைய ஆரோக்கியம், அவங்களுடைய படிப்பு, எதிர்காலம்,
தொழில், வேலை, சேமிப்பு, வீடு வாங்கிறது, அதே சமயத்தில் தன்னுடைய முன்னேற்றம், பதவி உயர்வு, இது போன்ற விஷயங்கள் மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு 6லேருந்து 8 விஷயங்கள் இருக்குது. இந்த 8 விஷயங்களில் எப்படியெல்லாம் நம்மளுக்கு ஒரு மாற்றங்கள் வருது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மேஷத்திலிருந்து மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலாபலன்களில் மேஷராசி நண்பர்களுக்கு இந்த வருஷத்தில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய அதாவது உங்கள் ராசிக்கு உண்டான அதிபதி தான் உங்களுக்கு ராஜாவாக இருக்கார். அப்படி இருக்கிறது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் உங்களுக்கு இருந்துருக்கு. நினச்ச காரியங்கள்லாம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. குருவாகப்பட்டவர் கரெக்டாக பார்த்துட்டிங்கன்னா 2ஆம் இடத்துக்கு பயிற்சி பண்ணுறார். பணம், ஒரு படத்தை இதில் வந்து ரஜினி சார் சொல்கிற மாதிரி காசு, பணம், துட்டு, மணி காசு வருமா பார்க்கலாம் அப்படின்னுவார். அந்த மாதிரி பணம் இந்த வருஷம் உங்களுக்கு நன்னா வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. கொஞ்சம் அப்புறம் பண்ணிக்கலாமா, அப்புறம் இந்த வேலையை பண்ணிக்கலாமான்னு சொல்கிறவங்களுக்கு அந்த காரியம் அப்படியே தடையாயிரும். அதனால் சுறுசுறுப்பாக இயங்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு கொள்ளரும். அதை இருந்தாலும் சமாளித்து அன்பாக ஒற்றுமையாக நடந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷம் நிறையா இருந்துருக்கு. இந்த வருஷத்தில் பார்த்திங்கன்னா கணினி, கம்ப்யூட்டர் சம்மந்தமான துறைகளில் இருக்கிறவங்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் கூடி வரக்கூடிய வருடமாக இந்த வருடம் இருக்குது. ₹1 1000 கொடுக்குறேன்னு சொல்கிறவாட்ட கொஞ்சம் கவனம் என்பது தேவை. ஏன்னா சுக்கிர பகவானாகப்பட்டவர் 12ஆம் இடத்துல ராகு கூட சம்மந்தப்பட்டிருக்கார். அந்த காரணத்தினால அதே மாதிரி மின்சார உபகரணங்கள்லாம் விற்பனை பண்ணிட்டு எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வரத்துக்குண்டான வாய்ப்புகள், வெள்ளி சம்மந்தமான விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லா இருக்கும். சில பொருட்கள் அங்கங்கே மறதியாக வைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இந்த வருஷத்தில் நிறையா இருந்துருக்கு. அதே சமயத்தில் சில நேரங்களில் தடைகள் மீறி சில காரியங்களை எடுத்து செய்யணும் அப்படின்னு நினச்சா அதில் சில பிரச்சனைகள் வர்றதுக்குண்டானதாகவும் இருந்து கொண்டிருக்கும். இந்த வருஷத்தில் உங்களுக்கு வருஷ ஆரம்பத்தில் சூரிய பகவானாகப்பட்டவர் அஸ்வின் நட்சத்திரத்தில் இருக்கும்போது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கார். இந்த வருடத்தினுடைய ஆரம்ப காலமே உங்களுக்கு நன்னா இருக்கும். இது வருடம் அந்த சூரிய பகவானுடைய மாற்றத்தை வச்சு தான் சொல்கிறோம். அப்போ இந்த வருடமும் உங்களுக்கு நன்னா ஆரோக்கியமாகவும் ரொம்ப பலமாகவும் இருக்கிறதுக்கு உண்டானதாக இருந்து கொண்டிருக்கு. ஏன்னா குருவும் சேர்ந்து இருக்கங்காட்டி வாசனை திரவியங்கள்லாம் உங்களுக்கு நிறையா பிடிக்கும். அதேமாதிரி வாசனை திரவியம் சம்மந்தமாக சென்ட், பெர்ஃப்யூம் சம்மந்தமான பிஸ்னஸ்லாம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்பவுமே விசேஷகரமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் இருந்துருக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் வேலை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு கூடி வரும். அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. வெளிநாடு பிரயாணங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி பிரயாணமாக மாறக்கூடியதாக இருக்கும். இந்த வருஷம் பாருங்களேன், இங்கேயும் அலைச்சல்கள் நிறையா இருக்கும். தம்பி தங்க அவங்களுக்கு சரியா நல்ல காரியங்கள் எடுத்து செயல்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 6ஆம் இடத்துல கேது இருக்கங்காட்டி சில நேரம் உடல் உபாதைகள் இருந்துருக்கும், வயிறு சம்பந்தமான பிரச்சனை இருந்துருக்கும். இதில் கவனம் என்பது தேவையாக இந்த வருடத்தில் இருந்து கொண்டிருக்கு. மற்றபடி எதையும் போல்டாக எடுத்து செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இந்த காலம் மேஷராசி அன்பர்களுக்கு உண்டு. ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசிக்கு ரொம்ப அற்புதமான காலகட்டம் சார். இத்தனை வருஷம் கழிச்சு இப்போ தான் சார் நாங்கள் ஒவ்வொரு படியாக தாண்டி வந்துட்டுருக்கேன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. குரு பகவான் இப்போ வந்து மாறி நமக்கு ஜென்மத்தில் வரப்போகிறார். இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு 6 months கொஞ்சம் ஒரு சில அப்படியே யோசனைகள் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துகிட்ருக்கு. பக்தியே இல்லாதவங்களுக்கு ஒரு பக்தி மயம் கூடி வரத்துக்குண்டான ஒரு காலகட்டம். திடீர் அதிசயங்கள்னு சொல்லுவா இல்லையா, லைஃப்பில் ஒரு மிராக்கிள், கனவு மூலமாக நினைக்கிறது, இந்த கோயிலுக்கு போகிற மாதிரி நினைக்கிறது, இந்த மாதிரி அதிசயங்கள்லாம் நகர்த்தக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துகிட்ருக்கு. ஃபேமிலி இஷ்யூலாம் இருந்துட்டுருக்கிறவா திரும்பி ஒன்று சேர்றதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டுருக்கும். சில நேரங்கள் ரொம்ப பிருஷ்டியாக, அதாவது ரொம்ப தடியாக இருந்துட்டுருக்க ஒபிசிட்டி சம்மந்தமான ப்ராப்ளம் இருக்கிறவா இன்னும் உடம்பை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். அவள் எக்ஸசைஸ், ப்ரீத்திங் சம்மந்தமான சில பிராணாயாமமெல்லாம் கற்றுக்கொள்கிறது ரொம்ப நல்லது. பண சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு அற்புதமாக இருந்துட்டுருக்கும். சிலது கடனுக்காக கடன் வாங்கிறது தவிர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா பணம் வரும்னு சொல்லியிருக்கேன், வந்தது கடனுக்கும் போகுங்கிற ஒரு கருத்து இருக்குது. சுக்கிரன் ராகு கூட சேர்ந்துருக்கங்காட்டி 2ஆம் இடத்திற்கும் 5ஆம் இடத்திற்கும் இருக்கக்கூடிய புத பகவானாகப்பட்டவர் ரொம்ப அற்புதமாக 11ஆம் இடத்தில் சஞ்சாரம் பண்ணுற அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கம்யூனிகேஷன் ரொம்ப சிறப்பாக இருந்துட்டுருக்கும். அதே சமயத்தில் தாய் மாமாவுக்கு ரொம்ப நன்னா இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் உண்டு. தாய் மாமாவுக்கு இடையூறு தந்து அதுக்கப்புறம் சில காரியங்கள்லாம் வெற்றி அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. 7ஆம் இடத்துல இந்த வருஷம் லக்னம் ஸ்டார்ட் ஆகிறது. இந்த வருஷத்துக்குண்டான லக்னம் விருச்சிக லக்னமாக ஸ்டார்ட் ஆகிறங்காட்டி உங்களுடைய செயல் பிறரை கவரக்கூடிய அளவுக்கு இருந்துருக்கு. 3ஆம் இடத்துக்குண்டான சந்திரன் 2ஆம் இடத்துல இருக்கங்காட்டி நீங்கள் பிரயாணம் பண்ணால் சம்பாதிச்சிருவீங்க. நீங்கள் பிரயாணம் பண்ணால்
சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்பப்போ இருந்து கொண்டிருக்கும், மறதி இருந்து கொண்டிருக்கும். ரிஷபராசி நண்பர்களுக்கு 5ஆம் இடத்துல கேது பகவான் உட்காந்துட்டு இருக்க. குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. சொந்த பந்தங்களை நம்பி சில காரியங்கள் பண்ணும்போது கவனம் என்பது தேவையாக இருக்கும் இந்த காலகட்டம். மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த வருஷம் ஆரம்பமே பாருங்களேன், உங்களுக்கு உண்டான ஒரு அற்புதமான ராசியில் ஆரம்பிக்கிற சந்திரன் இருக்கங்காட்டி கொஞ்சம் குழப்பங்கள்லாம் அப்பப்போ வரும். ஆனாலும் அஷ்டமசனி விட்டுடுது, அதே ஒரு பெரிய பலன்கள் இருக்குது. குரு பகவான் 12ல் வரங்காட்டி இந்த வருஷத்தில் சுப விரயமாக பண்ணிக்கணும். சுப விரயமாக பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள சில கருத்து வேறுபாடு இருக்கிறவாளுக்கு உட்காந்து பேசி முடிவெடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் உண்டு. சுப விரயம்னா என்ன? கல்யாணத்துக்காக நீங்கள் செலவு பண்ணுறது, அதே மாதிரி குழந்தைகளுக்கு டெபாசிட் பண்ணுறது, படிப்புக்காக செலவு பண்ணுறது, அதே மாதிரி நிச்சயதார்த்தம், சீமந்தம், பூணல் போடுறது, விசேஷங்கள் குறிக்கிறது, டெபாசிட் ஏதாவது நம்ம எஃப்டி மாதிரி போடுறது, இந்த மாதிரிக்கு உங்களுக்கு அது பின்னாட்களில் லாபமாக வர்றது, இடத்துல வீட்டில் போடுறது, தொழிலுக்காக நம்ம ஏதேனும் இடம் வாங்குறது, இந்த மாதிரி சுப விரயமாக பண்ணுறதுக்கு இந்த மிதுன ராசிக்கு ரொம்ப அருமையாக இருந்துட்டுருக்கு. வெளிநாடு வாய்ப்புகள் ஆன்சைட் எதிர்பார்த்தவாளுக்கு கண்டிப்பாக ஆன்சைட் கிடைக்கிறதுனான தன்மைகள் அப்படிங்கிறது இருந்துருக்கும். சில நேரங்கள் சினிமா துறையில் இருந்துருக்கிறவ டிஸ்ட்ரிபியூஷன், அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா கலை சார்ந்த நடிப்பு சார்ந்த துறைகள் இருந்துன்ற வாய்ப்பு தேடுறவங்களுக்கு கச்சிதமான வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் யூடியூபராக இருந்துட்டுருக்கிற, சோஷியல் மீடியாவில் இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு திடீர் பிரபல்யமாகறதுக்குண்டான அமைப்பு கூட உங்களுக்கு இருக்கிறதுக்குண்டான ஒரு வருடமாக இந்த வருடம் உங்களுக்கு இருக்குது. 10ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருந்துட்டுருக்கார். கலை சார்ந்தவங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருந்துட்டுருக்கும். இசை, அதாவது மியூசிஷியனாக இருந்துட்டுருக்குவா, கிளாஸ் ஆன்லைன் சம்மந்தமான கிளாஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமான இருக்கக்கூடியதாக இருக்கும். இந்த வருஷத்தில் ஏதேனும் ஒரு சொத்து இடம் வாங்கிறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. பூர்வீக சம்பந்தமான ஒரு எதிர்பார்ப்பு இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமான காலகட்டமாக இந்த மிதுன ராசிக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அப்பப்போ சில நேரங்கள் பார்த்துட்டேன்னா இது நடக்குமான்னு ஒரு கொஸ்டின் மார்க் உங்களுக்குள்ளேயே வரும். அது சனி பகவான் உங்களுக்கு திரிகோணத்தில் இருந்துட்டு இருக்கங்காட்டி அந்த மாதிரி ஒரு எண்ணம் வரும். சனி கூட செவ்வாய் இருக்கங்காட்டி அப்புறம் பார்த்துக்கலாமா அப்படிங்கிற ஒரு யோசனைகள் வரும். இந்த கால் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும். இதெல்லாம் தாண்டி நம்ம முயற்சி பண்ணோம்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றிகள் கூடி வரும். நீங்கள் நிச்சயமாக ஜெயிக்கிறதுக்குண்டான வருடமாக இந்த குரோதி வருடம் உண்டு. கடகராசி நண்பர்களுக்கு சார் ஏன் சார் போட்டு பாடாப்பட்டு சார் அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்கிறவா. ஏன்னா அஷ்டம ஸ்தானத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் சனி பகவான் அஷ்டம சனி படுத்தி எடுக்கும். அதில் குரு பகவான் நன்னா இருக்கார். எப்போவுமே சனி படுத்துருச்சுன்னா குரு நன்னா இருப்பார். குரு நன்னா இருந்தால் உங்களுக்கு கவலையே கிடையாது. குரு பகவான் அற்புதமாக இருந்துட்டுருக்கார். கடகத்துக்கு பார்த்துட்டேன்னா உங்களுக்கு கரெக்டாக 6ஆம் இடத்திற்கும் 9ஆம் இடத்திற்கும் இருக்கக்கூடிய குரு பகவான் 11ஆம் இடத்துல வந்திருக்கார். ரொம்ப லாபமாக இருந்துருக்கு. அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக இருக்குது. குரோதி வருடத்தில் இது ஒரு பெரிய விசேஷங்கள் உண்டு. அதே மாதிரி சில நேரங்கள் பார்த்துட்டேன்னா நான் நிறையா யோசனை பண்ணியே ஒரு சில காரியத்தில் நான் ஜெயிச்சு வந்துடுவேன். இப்போ என்னால் யோசனையே பண்ண முடியலன்னு வருத்தப்பட்டவாளுக்கு இந்த குரோதி வருடத்தில் கொஞ்சம் மாற்றங்கள் உண்டு. இந்த வருஷத்தில் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இருப்பினும் யாராவது ஏதாவது பேசினா ரொம்ப சென்சிட்டிவான மைண்டில் யோசிப்பேன். இவா என்ன இப்படி சொல்லிட்டா, அவள் என்ன இப்படி சொல்லிட்டா அப்படின்னு ஒரு கொஞ்சம் பலவீனங்கள் அப்பப்போ மனசில் ஆகும். பணத்தை டக்குன்னு எடுத்து போட்டக்கூடாது. பணத்தை பார்த்து பார்த்து செலவு பண்ணுறது ரொம்ப முக்கியமான ஒரு சூழ்நிலைகளில் கடகராசி அன்பர்களுக்கு இருந்துட்டு இருக்கும். இந்த தம்பி தங்கைக்கு ஏதேனும் செலவு பண்ணுறது, ஐயோ செலவு பண்ணிட்டேன், அந்த நன்றி விசுவாசம் கூட இல்லையே அப்படின்னு அப்பப்போ மற்றவாள் எல்லாம் குறை சொல்கிறதுக்குண்டான காலகட்டமாக இந்த காலகட்டம் உண்டு. அவள் யதார்த்தமாக இருந்தால் கூட ஏன் எனக்கு இன்னைக்கு காலையில் கூப்பிட்டு குட் மார்னிங் சொல்லலை அப்படின்னு வருத்தப்பட்டு இருப்பேன். அப்போது சின்ன சின்ன விஷயங்கள் கூட ரொம்ப சென்சிட்டிவாக எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். டக்குன்னு வேலை வாய்ப்பை மாற்றிட வேண்டாம். பிறர் சொல்கிறான்னு அவளுடைய தெம்பில் சில காரியத்தை எடுத்து பண்ணிட வேண்டாம். நம்மளால் முடியும், என்னால் முயற்சி இருந்தால் சக்ஸஸ் ஆவேங்கிற ஒரு எண்ணம் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள். லக்னாதிபதி, அதாவது உங்கள் ராசியாதிபதி 12ஆம் இடத்துல இந்த வருஷம் ஆரம்பிக்கிறங்காட்டி வெளிநாடு வெளியூர் பிரயாணம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அம்மாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். கடக ராசி அன்பர்களுக்கு இந்த குரோதி வருடத்தில் தெய்வீக வழிபாடு வெற்றியை தரும். சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த வருஷத்தில் பார்த்துட்டிங்கன்னா 7ஆம் இடத்துல செவ்வாய் சனி, ஆரோக்கியத்தை மட்டும் கவனமாக பார்த்துக்கணும். பயம் மட்டும் அப்பப்போ இருந்துட்டுருக்கும். மற்றபடி குரு பகவான் உங்களுக்கு சாதகமான இருந்துட்டுருக்காங்க. பதவி கண்டிப்பாக உண்டு. பதவி, பேர், புகழ், அந்தஸ்து கண்டிப்பாக உண்டு. குடும்பத்தில் சில விரிசல்கள் இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல சில இவ அங்கே வேலை செய்கிறா, அவள் இங்கே வேலை செய்கிறா, நான் இங்கே இருந்துட்டுருக்கேன், முந்தியெல்லாம் வாரம் போயின்னு இருப்பேன், இப்போ பார்க்க முடியறது கிடையாது, எனக்கு
முடியல. இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் அப்பப்போ வரத்துக்கு உண்டானதாக இருக்கும். மற்றபடி சிம்மத்துக்கு 11ஆம் இடத்துல சந்திர பகவான், விரயங்கள் லாபமாக மாறிடும். அதனால் கவலைப்பட வேண்டாம். கெட்டது கூட நல்லதாக மாறிடும்ன்ற. 10ஆம் இடத்துல உங்களுக்கு கேந்திரத்தில் வந்து பார்த்துட்டேன்னா கரெக்டாக குரு பகவான் வரார். அதே மாதிரி 7ஆம் இடத்துலையும் சனி செவ்வாய் சம்பந்தம். 8ல் வந்து புதன் சுக்கிரன். நம்ம என்ன பேசினா என்ன வருங்கிற பயம் அப்பப்போ இருந்து கொண்டு இருக்கும். திடீர் பண வரவுகள் உண்டு, கவலைப்பட வேண்டாம். டிசிஷன்ஸ் மேக்கிங்கில் கொஞ்சம் ப்ராப்ளம் ஏற்படும். இந்த செல்ஃபோன் பார்த்துட்டோம்னா சில நேரங்களில் நல்லது, சில நேரங்கள் கெட்டதுன்னு சொல்லுவா இல்லையா. நம்ம யாராவது பற்றி சொல்லிட்டு இருந்தால் அது வந்து எப்படி வெளியில் போச்சுன்னே தெரியலையே, அது நம்ம 2 பேர் தானே பேசிகிட்டு இருந்தோங்கிற மாதிரி ஒரு பிரச்சனைகள் வந்து அப்பப்போ கொடுக்கும். அதனால் எந்த இடத்துலையும் இந்த செல்ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சிடணும். எந்த இடத்துலையும் இது இந்த பிரச்சனை இருக்கா, அந்த அந்த ஒரு பிரம்மையிலேயே மனசில் வந்து இருந்துட்டு இருக்கக்கூடியதாக இருக்கும். சிம்மராசி அன்பர்கள் தெய்வீக வழிபாடு வெற்றியை தரும். நிறையா கோயில்களுக்கு போகிறதுக்குண்டான வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்குண்டானதாக இருக்கும். இந்த வருஷத்தில் பதவி உண்டு, வெற்றியும் உண்டு. கன்னிராசி நேயர்களுக்கு நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் இருக்கும். கன்னிராசிக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல இப்போ வந்து குரு பகவான் வர, அது ஒரு பெரிய பிராப்தம். இத்தனை வருஷம் இல்லாத ஒரு பெரிய பிராப்தம். கல்யாணத்துக்கு யோகம் உண்டு. அதேமாதிரி குழந்தை வரத்துக்கு நன்னா இருந்துகிட்ருக்கு. மேல் படிப்புக்கு நன்னா இருந்துகிட்ருக்கு. பேச்சு சம்பந்தமான துறைகளில் வெற்றி உண்டு. புதன் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுப்பார். இப்போ ஆதிக்கத்தில் இருக்கான்னா புதன் வந்து குருவுடைய வீட்டில் இருக்கும்போது அது பெருசாக தெரியாது. ஆனால் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் ஒரு அளவுக்கு நன்னா வரத்துக்குண்டான சூழ்நிலைகள் மாறி வரும். சுக்கிரனும் 7ஆம் இடத்துல இருக்கங்காட்டி, அதாவது விரோதியாக இருந்தால் கூட உங்களுக்கு பணம் கொடுப்பார். ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். பிட்டு போன சொந்தங்கள் திரும்பி கூடி வரும். சில முன்னேற்றம், வீடு அமைப்பெல்லாம் கொஞ்சம் நன்னா வரத்துக்குண்டான யோகங்கள் உண்டு. சில நேரம் பதவியில் சில தடுமாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் யாராவது போய் அறிமுகப்படுத்தி வைப்பேன், அவங்க 2 பேர் நல்லா பேசிகிட்டு இருப்பேன், உங்களை விட்டுடுவா. ஐயோ, இனிமேல் யாரையுமே கனெக்ட் பண்ணி விடக்கூடாது அப்படின்ற ஒரு கருத்தில் மனசார இருந்து கொண்டு இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது. இனிமேல் மற்றவங்களுக்காக கவலைப்படுறத விட நான் எனக்காக கவலைப்படுறது தான் முக்கியம். இந்த உலகத்தில் பாவம் யார் சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் 4 பேர்ட்ட கேள்வி கேட்டால் கடைசியில் யாரையும் சொல்ல மாட்டேன், நான் தான் இருக்கிறதுலையே பாவம் அப்படிங்கிற மாதிரி இந்த வருஷத்தில் யோசித்து உங்களுக்கு உண்டான செயல்பாடுகளே ரொம்ப செவனே செயல்கூடான வாய்ப்புகள் உண்டு. வேலை ஆட்கள் கூட வேலை செய்கிறவா மூலமாக சில பிரச்சனைகள் அப்பப்போ சந்திப்பீங்க. அதுமாதிரி மறைமுக எதிரிகள் இருப்பா, கவனம் என்பது தேவை. அதை நேர்முகமாகவும் கடைசியில் மாறுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த வருடத்தில் கன்னிராசி அன்பர்களுக்கு உண்டு. தெய்வீக வழிபாடு வெற்றி. துளாராசி நேயர்களுக்கு, துளாராசி அன்பர்களுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் 7ஆம் இடத்துல ரொம்ப அற்புதமான கிரகம் சூரிய பகவான் இருக்கார். அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஆனால் குரு வந்து மாறுறார், 8ஆம் இடத்துக்கு மாறுறார் இல்லையா. இந்த வருஷத்தில் சில நேரங்கள் எடுத்த முடிவு கூட நம்மளுக்கு சாதகமாக இருந்து அது பாதகமாக மாறும். அதனால் ரொம்ப கவனம் என்பது தேவை. குரு தசை, குரு புத்தியெல்லாம் நடந்துட்டு இருக்கிறவாளுக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 6ஆம் இடத்துல பண வரவுகள் வந்துடும். நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. பதவி, பேர், புகழ், அந்தஸ்து, அரசியல் வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. அதே மாதிரி அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது எடுத்துக்கணும். ரொம்ப வயசானவாளை கூடமாட இருந்து கவனிச்சுக்கணும். ஒரு டிசிஷன் 4 பேர்கிட்ட கேட்டு நீங்கள் முடிவு பண்ணலாம். இருந்தாலும் பெரியவங்ககிட்ட கேட்டுன்னு எடுத்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. குழந்தைகள் அதாவது பொது இதில் இருந்துட்டு இருக்கிறவா வீட்டை கவனிக்கலைன்னு சங்கடமும், அதே சமயத்தில் வீட்டையே கவனிச்சுட்டு இருக்கிறவா என்ன வேலைகளை கவனிக்கலையே அந்த இடத்துல கொஞ்சம் விரயமாகிறதுங்கிற வருத்தமும் இந்த காலகட்டத்தில் துளாராசி அன்பர்களுக்கு இருக்கும். ஸோ பேலன்ஸ் பண்ணுறது ரொம்ப கடினமாக இருந்துட்டு இருக்கும். இருப்பினும் உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய பாணியில் செயல்பட்டு அதை அப்படியே மேக்கப் பண்ணி அதை கொண்டு போயிடுவேன். அது துளாராசி அன்பர்களுக்கு உண்டான ஒரு அற்புதமான தன்மை. விருச்சிக ராசி நேயர்களுக்கு, விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் லக்னமே உங்கள் லக்னத்தில் ஆரம்பிக்கங்காட்டி பேசிட்டு இருந்தாலும் காரியம் கிடையாது. இனிமேல் செயலில் நம்ம பண்ணணும். செயலில் புரிந்தால் தான் நன்னா இருக்கும் அப்படின்ற எண்ணத்தோடு எடுத்து செயல்படுவேன். ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்து பார்த்துக்கணும். அப்போவே நான் ரிஷபராசிக்கு சொன்ன மாதிரி உடம்பு வந்து ரொம்ப ஒபிசிட்டி சம்மந்தமான ப்ராப்ளம் இருக்கிறவா கவனமாக இருக்க வேண்டும். இந்த வாட்டி குழந்தைகள் மூலமான நன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். பணவரவுகள் கூடி வரும். நிறையா கற்றுக்கணுங்கிற ஆசைகள் வரும். படிப்பு பாதியில் தடங்களாகி திருப்பி மாறுவீங்க. சில பேர் இந்த படிப்பு படிச்சுட்டு இருக்கா, குடும்பத்துக்காக பணம் வேணும்னு சொல்லிட்டு வேலைக்காக மாறணும்னு நினச்சி திருப்பி வேலைக்கு போய் திருப்பி படிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறது கூட சூழ்நிலைகள்லாம் விருச்சிக ராசிக்கு உண்டு. இடம், வீடு கட்டுறது, அந்த இடம் வாங்கி வச்சுருக்க அது ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள்லாம் மனசில் வச்சு அதை செயல்படுத்துவீங்க. சிட் ஃபண்ட் நடத்தின்னு இருக்கிறவங்க, பணத்தை 10 பேருக்கு ஃபினான்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு கவனம் என்பது தேவை. அரசாங்க உத்தியோகம் எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பான உத்தியோகம் நல்ல முறையில் வரும். அதே மாதிரி வேலை வாய்ப்பு, தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் தரும். அர்த்தாஷ்டம சனி கொஞ்சம் பாதிக்கும். ஆனால் குரு பகவான் உங்களை காப்பாற்றிடுவார். அது ஒரு பெரிய நட்பலன்கள் உண்டு. திருமண காரியங்கள், 2வது குழந்தை வரம் எதிர்பார்த்தவங்களுக்கு அற்புதமான ஒரு சூழ்நிலைகள் வரக்கூடிய குரோதி வருடமாக இந்த வருடம் உண்டு. தனுசு ராசி நண்பர்களுக்கு
தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த வாட்டி நிறைய செயல்படணும்னு நினச்ச விஷயங்கள் தடைகளாகும். இருப்பினும் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் மனதில் ஒரு குழப்பம் வந்தாலும் கடைசியில் முடிவு நல்லபடியாக முடியும். சில குழப்பங்கள் வந்தாலும் முடிவு நல்லபடியாக முடியும். தூக்கம் இல்லையே, அப்பப்போ ஃபோனையே பார்த்துட்டு இருப்பேன், நைட்டு ஃபுல்லாக ரீல்ஸ் பார்த்தா காலையில் கண்ணுக்கு முன்னாடி ரீலாக ஓடின்னு இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்துட்டேன்னா தனுசு ராசி என்பர்கள் இந்த டெக்னாலஜியில் மைண்டை கொண்டு போய் வைக்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. பின்னாட்களில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. படிப்பு உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். வேலை வாய்ப்பு கூடி வரும். பேங்க்கில் பணம் போட்டு சம்பாதிச்சு இத்தனை வருஷம் இல்லாத 7.5 சனியில் எல்லாம் விட்டது பூரா திருப்பி சம்பாதிச்சிட்டேங்கிற அளவுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டு. குடோனு, திருமண மண்டபம், சினிமா தேட்டரு இதெல்லாம் வச்சுருந்தா அதெல்லாம் திருப்பி புனரமைச்சு திருப்பி வேறு ஏதேனும் ஒரு தொழில் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தனுசு ராசி என்பவர்களுக்கு உண்டு. உணவு சம்மந்தமான தொழிலில் இருக்கிறவங்களுக்கு, கேட்ரிங் சம்மந்தமாக தொழில், ஹோட்டல் வச்சுருக்க, ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப பிரமாதமாக தனுசு ராசி என்பவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை குரு பகவான் வர மே மாதம் 1ஆம் தேதியிலேருந்து பார்க்குறாரு. அது ஒரு பெரிய நன்மை இருக்கும். பண வரவுகள் உண்டு. ஆனால் அதை பத்திரப்படுத்துறதுல ரொம்ப கவனம் என்பது தேவை. அதுமாதிரி வயசானவாளை கூடமாட இருந்து கவனிச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். பூர்வீக சொத்து லாபம் உண்டு தனுசு ராசி நேயர்களுக்கு. மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வருஷத்தில் குரு பார்வை உங்கள் ராசிக்கு இருக்குது. அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. 11ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு, அதுவும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. 2ஆம் இடத்துல சனி இருக்குது. காலம் நேரம் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி செயல்பட்டு போயிட்டு இருப்பேன். அதே சமயத்தில் முந்தியெல்லாம் மற்றவாளுக்காக உழைச்சின்னு இருக்கேன், இனி எனக்காக நான் உழைக்க போகிறேன் அப்படின்னு கொஞ்சம் செல்ஃபிஷ்னஸ் எல்லாம் அப்பப்போ இருந்து கொண்டு இருக்கும். இந்த வருஷத்தில் பிரயாணங்கள் வெற்றி உண்டு. வேலை வாய்ப்பு வெளிநாடு ஆன்சைட் எதிர்பார்த்தவங்களுக்கு சக்ஸஸாக இருக்கும். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் லாஜிஸ்டிக் சம்மந்தமாக, நீர் சம்மந்தமாக, கடல் துறை சார்ந்து நேவியில் இருந்துருக்கிறோம், ஆர்மியில் இருந்துருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். ஐடி துறையில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவா அவளுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. பிபிஓ அதே மாதிரி சில கால் சென்டர்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணுறவாளுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். லாங்குவேஜ் ஸ்கில் நிறையா கற்றுப்பேன். நிறையா ஆர்ட்டு சம்மந்தமாக, நிறையா தெய்வீக சம்மந்தமான விஷயங்கள்லாம் தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள். கோயில் கும்பாபிஷேகம் அப்பா விட்டதை நான் எடுத்து பண்ணுறேன். இந்த மாதிரி பூர்வீக சம்மந்தமான கோயில் புனரமைப்பு காரியங்கள்லாம் இப்போ வரும். சில கோயில்களுக்கு தலைமை தாங்கிறது, சில முக்கியமான இடங்களுக்கு போயிட்டு வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இந்த வருஷம் உண்டு. சில பிரச்சனைகள் அரசாங்கத்துக்கும் உங்களுக்கும் வழக்குகள் சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவாளுக்கெல்லாம் அதெல்லாம் தீரும். கான்ட்ராக்டராக இருந்துட்டுருக்குறா, கவர்மெண்ட் கான்ட்ராக்டராக இருந்துட்டுருக்கா, பில்டிங் கான்ட்ராக்டர், இன்டீரியர் டெக்கரேட்டராக இருந்துட்டுருக்கிறவர்களுக்கெல்லாம் பணவரவுகள் உண்டு. மகராசிக்கு சிறப்பு உண்டு. ஆனால் குடும்ப சூழ்நிலைகளில் சில பிரச்சனைகள் அப்பப்போ வரும், அதில் கவனம் தேவை. கும்பராசி நண்பர்களுக்கு இந்த வருஷத்தில் எடுக்கிற முடிவு சரியாக தவறாங்கிற ஒரு குழப்பங்கள் அப்பப்போ இருந்து கொண்டு இருக்கும். கரெக்டாக லக்னம் 10ஆம் இடத்துல இருக்கங்காட்டி ஏதோ ஒரு சேஃபர் ஜோனில் தான் நம்ம கேம் ப்ளே பண்ணுறோங்கிற ஒரு நம்பிக்கையோடு செயல்படுவீங்க. 5ஆம் இடத்துல சந்திரன், பல பேர் பல விதத்தை பேசினாலும் இறைவன் இருக்கார், என்னை காப்பாற்றுவாருங்கிற நம்பிக்கை உண்டு. ஜென்ம சனி உடம்பை கெடுக்குன்னுவா. உடம்பு ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. ப்ரெஷர், சுகர், அதே சமயத்தில் ரொம்ப கோவப்படுற குணங்கள்லாம் குறைச்சிக்கிறது நல்லது. 2ஆம் இடத்துல புதன் பணவரவுகளையும் தொழில் சொத்து எல்லாம் உங்களுக்கு நிறையா வரத்துக்குண்டான வாய்ப்புகள். அதே சொத்தில் சில ப்ராப்ளமும் இருக்கணும். அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங்கை ரொம்ப கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். பண விவகாரங்களில் மற்றவர்களை விடுறதை கவனமாக பார்த்துக்கணும். ஸ்கூல் வச்சுட்டுருக்கோம், காலேஜ் வச்சுட்டுருக்கிறவங்களுக்கு, அதே சமயத்தில் பர்ஃப்யூம் சம்மந்தமான பிஸ்னஸ், துணிக்கடை வச்சுட்டுருக்கிறவங்களுக்கு, கார்மெண்ட்ஸ் பொட்டிக் சம்மந்தமாக வச்சுட்டுருக்கவங்க, ஹேர் டிசைனராக இருந்துட்டுருக்கோங்க, மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருந்துட்டுருக்கிறவங்க, சினிமா சம்மந்தமான துறையில் இருந்துருக்கோம், பிரபல்யங்களாக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். பதவி, பேர், புகழ், அந்தஸ்து நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் உண்டு. மீனராசி நண்பர்களுக்கு சாரி 7.5 சனி வந்துருச்சு, நல்லா இருக்கான்னு தெரியல, நல்ல முன்னேற்றம் இருக்குது, டக்குன்னு எங்கேயோ போயிருமோன்னு பயம் இருக்குது. அப்போ பயம் மட்டும் இந்த காலகட்டத்தில் இருக்கும். பதவி, பேர், புகழ், அந்தஸ்து கிடைக்கும், பயத்தோடு சேர்ந்துருக்கும். கூட வேலை செய்கிறவாட்ட கவனமாக இருக்கணும். ஆண் பெண்கிட்ட கவனமாக இருக்கணும், பெண் ஆண்கிட்ட கவனமாக இருக்கணும். பேச்சில் கவனமாக இருக்கணும். எதையுமே நான் யதார்த்தமாக பேசுவேன், ஓப்பனாக பேசுவேன், என் மனசில் தோன்றது பேசுவேன், இப்படியெல்லாம் சொல்கிறதும் கேட்குறதுக்கும் நல்லா இருக்குது. பேசும்போது யாரும் கேட்பாளா, அதில் ரொம்ப கவனம் என்பது தேவை. கேட்காதவாளுக்கு ஐடியாவும் கொடுக்கக்கூடாது, உங்கள் ஒப்பீனியனும் சொல்லக்கூடாது, அதே சமயத்தில் அட்வைஸும் பண்ணக்கூடாது. இத்தனை நாள் நீங்கள் அதை பண்ணிட்டு இருந்தாலும் இனிமேல் அதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது நல்லது. முடிஞ்ச வரைக்கும் பேச்சை நம்ம ரொம்ப குறைச்சி சிந்திக்கிறத செயல்படுத்தி, அதேமாதிரி பிரயாணங்கள், தொழிலில் ரொம்ப கவனம் செலுத்தினீங்கன்னா நல்ல முன்னேற்றம். இந்த வருஷத்தில் வெளிநாடு எதிர்பார்த்தவங்களுக்கு கச்சிதமாக இருக்கும். அதன் மூலமாக பணவரவுகள் வரும். ஒவ்வொரு சூழ்நிலைகளும் ஒரு பெரிய ஆபத்து வர மாதிரி ஒன்றும் இல்லாமல் போகும். அதனால் எதையும் பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது, வெற்றி உண்டு. 12ஆம் இடத்துல செவ்வாய், சகோதர சகோதரிக்கு சில உடல் உபாதைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி இந்த வருஷத்தில் பார்த்துட்டேன்னா கணவன் மனைவிக்குள்ள சில கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது வரும். அது பிரயாணத்தின் மூலமான பிரிவினைகள் இருந்தால் அது பெருசாக இருக்காது, கவலைப்பட வேண்டாம். இந்த வருடத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னா பணம் சம்பாத்தியம் கூடி வரும். பிரச்சனைகளோட சில விஷயத்தை ஹேண்டில் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருப்பினும் மீனராசிக்கு எப்பயும் தழுவற மீன் நழுவுற மீன் மாதிரி எதையும் அழகாக அதை டேக்கிள் பண்ணி, ஹேண்டில் பண்ணி, பேலன்ஸ் பண்ணி
அதை கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகள் அவங்கக்கிட்ட நிறையா இருக்குது. இறைவனுடைய கருணை இருக்குது. அது ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். இந்த வருஷம் குரோதி வருடம் உங்களுக்கு வெற்றியான வருடம் தான். 12 ராசி மேஷத்துலேருந்து மீன ராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலாபலன்கள் நம்ம பார்த்துட்டோம். இந்த வருஷத்தில் எந்த வழிபாடு பண்ணலாம்? லக்ஷ்மி நாராயணன் வழிபாடு ரொம்ப விசேஷம்னு பஞ்சாங்கங்களில் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த வருஷத்தில் தெய்வம் வந்து லக்ஷ்மி நாராயணரை வழிபட்டோம் அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஏன்னா இந்த வருஷத்தில் உலக நட்சத்திர தேவதைன்றது லக்ஷ்மி நாராயணரை கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வருஷத்தில் எதை பேசினா புண்ணியம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், ராமபிரான நாமத்தை சொன்னால் ரொம்ப விசேஷம், நாம சங்கீர்த்தம் ரொம்ப விசேஷம். இந்த வாட்டி ராசி பேரை சொல்கிறா, நட்சத்திர பேரை சொல்கிறதே ரொம்ப புண்ணியம்னு சொல்லப்பட்டிருக்கு. பஞ்சாங்கத்தை எடுத்து பார்க்குறது ரொம்ப நல்லதான். அது மாதிரி ராசி, நட்சத்திரம், கிரகங்களுடைய பெயர்களை உச்சரிப்பது, மரங்களுடைய பெயரை உச்சரிப்பது, இயற்கையினுடைய பெயர்களை உச்சரிப்பது, பிரபஞ்சம் அப்படிங்கிற வார்த்தைகளை உச்சரிப்பதன் மூலமாக இயற்கையோட தொடர்புகள் உங்களுக்கு நிறையா கிடைக்கும். அதன் மூலமாக பரிகாரங்கள் ஏற்படும்னு பஞ்சாங்கங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இது ஒரு பெரிய, எந்த வருஷத்திலும் இல்லாமல் இந்த வருஷம் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அதில் இருக்குது. அதனால் அது ஒரு சக்ஸஸாகவே வரும். நன்றி, நமஸ்காரங்கள். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.